அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் ஜூன் 24, அதாவது ஒரு வருடத்துக்கு முன்பு சுவாதி என்ற இளம்பெண் படுகொலை செய்யப்பட்ட தினத்தை யாரும் மறந்திருக்க முடியாது. ஆனால் நம்ம தமிழ் சமூகத்தில் பெரும்பான்மையார் எல்லா பரபரப்பையும் கடந்து செல்ற மனநிலை தான் இருக்காங்க. இந்த நிலையில தொடர்ச்சியான படுகொலைகள், சுவாதி படுகொலைக்காக பொய்க்குற்றச்சாட்டுப்பட்ட ராம்குமாரை படுகொலை செய்தது, அப்புறம் ஜெயலலிதா படுகொலை, இது தொடர்பான சில காலமாக நான் கூட ஃபேஸ்புக்கில் விவாதம் பண்ணியிருந்தேன். இதற்கு என்ன தீர்வு, இதற்கு என்ன முடிவு, இந்த இந்திய அரசாங்கம் எதிராகவும் தமிழ்நாட்டு அரசுக்கு எதிராகவும் நம்ம இந்த படுகொலைகளை எப்படி கையாளப்படுத்த முடியும், இதை எப்படி விசாரணைக்கு உட்படுத்த முடியும் அப்படின்றதுல தீவிரமாக சில முயற்சிகள் எடுக்கப்பட்டது. உதாரணமாக என் மீதும் தமிழ்நாட்டு போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு எஃப்ஐஆர் நிலுவையில் உள்ளது. என்னுடைய வழக்கறிஞர் வழக்கு தொடர்பான ஏதோ நான் இணையத்தில் இப்போதைக்கு பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் சொல்ல வருவது என்னன்னா, இன்றைய தினம் நான் சுவாதியின் நினைவுகள் என்னை தூண்டியது. இதை நான் உங்களுடன் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நினைக்கிறதால ஆன்லைன் வந்திருக்கேன். நான் இதை சர்வதேச விசாரணை நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போனோன்னு சொன்ன விஷயத்துல ஜெயலலிதா படுகொலை, ராம்குமார் படுகொலை, சுவாதி படுகொலை, இதற்கு உடந்தையான இந்திய அரசு, தமிழக அரசு, காவல்துறை இவர்கள் மீதான வழக்கு தொடுப்பது, இது தொடர்பான ஆவணங்கள் நாங்க தயார்படுத்திட்டு இருக்கோம். இந்த சூழல்ல எனக்கு ஒரு சில மாதங்களாக, அதாவது கடந்த 2 மாதங்களாக சில தடங்கள் வந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் என்னுடைய இயற்பெயர் யுமா, நான் புனைப்பெயர்ல தமிழச்சி என்ற பெயர்ல எழுதிட்டு இருக்கேன். இப்போ ஃபேஸ்புக்ல எழுதின பெயர் தமிழச்சி என்ற பெயர் யூஸ் பண்ணதால தமிழ்நாட்டிலும் போலீஸ் எஃப்ஐஆர் பதிவு செஞ்சது பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு பெண் தமிழச்சி என்ற பெயரில் எழுதுபவர்னு சொல்லிட்டு எனது புகைப்படங்கள்லாம் அதுல பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த வழக்கு இதுல இருக்கு. அந்த ஆவணங்கள் நாங்க கேட்டப்போ கொடுத்தாங்க. தமிழ்நாட்டு போலீஸ் அதெல்லாம் கிடைச்சது. என்னன்னா அதுல என்னுடைய அட்ரஸ் எல்லாமே தேவைன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க பிரெஞ்சு கவர்மெண்ட் கிட்ட. பிரெஞ்சு கவர்மெண்ட் ஒரு தனிநபரின், அதாவது பிரெஞ்சு நாட்டு உரிமை பெற்ற குடியுரிமை பெற்ற ஒரு நபருடைய தனிப்பட்ட தகவலை கொடுக்க அனுமதி இல்லைன்னு சொன்னாங்க. ரெண்டாவது நான் இங்க மனித உரிமை அமைப்புகளில் இயங்கி கொண்டிருக்கிறேன். இந்த இது அவருடைய கவனத்துக்கு கொண்டு செல்றேன். அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, இந்திய அரசோட தொடர்பு கொண்டு இந்த தனிப்பட்ட நபருடைய ஆவணங்கள் எதுவும் நாங்க தர முடியாது. ஆனா இதற்கான இந்த நபர் மீது நீங்க எஃப்ஐஆர் பதிவு செஞ்சதுக்கு விளக்கம் எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தோம். இது வரைக்கும் வரல. அப்ப நான் சர்வதேச நீதிமன்றத்தின் மூலியமாக ராம்குமார் படுகொலை விசாரிக்க வேண்டும், ஜெயலலிதா படுகொலையை விசாரிக்க வேண்டும் சொல்லி நான் நிறைய ஆதாரங்கள்லாம் திரட்டி வச்சிருக்கோம். இந்த ஆவணங்களை சமர்ப்பிக்கும் பொழுது நான் என்னுடைய பிரான்ஸ்ல நான் எழுத்துத்துறையில என்னுடைய காப்பி ரைட்டிங் பெயர் யுமா ஜஹாரோன்றத பதிவு செய்யப்பட்டிருக்கு. நான் இங்க பிரெஞ்சு பேப்பர்ல ஆர்டிக்கல்லாம் எழுதிட்டு இருக்கேன், கம்யூனிஸ்ட் பத்திரிகைகளை எழுதிட்டு இருக்கேன். அப்போ நான் என்னுடைய காப்பி ரைட்டிங் வேறு பெயர்ல இருக்கு. இப்ப நான் தமிழ்நாட்டு மக்களோட அரசியல் பேசும்பொழுதும் எழுதும் பொழுதும் எனக்கு பிடித்தமான அந்த தமிழச்சின்ற புனைப்பெயரை வச்சு நான் எழுத ஆரம்பிச்சேன். இப்ப என்ன எனக்கு பிரச்சனைனா, இந்த தமிழச்சின்ற புனைப்பெயரை என்னால காப்பி ரைட்டிங் செய்ய முடியாது. தமிழச்சி என்பது ஒரு இனத்தின் ஒரு பெண்பால் சம்பந்தப்பட்ட அடையாளமான சொல். அப்ப இது தொடர்பாக எனது வழக்கறிஞர்கள் எல்லாம் நாங்க பேசி இந்த காப்பி ரைட்டிங் உரிமை பெற்று நான் வேறு பேர்ல இனி தமிழ்நாட்டுல தமிழ் மொழியில எழுதணும்னா
ஒரு சரியான பெயர் வந்து காப்பி ரைட்டிங் வச்சிருக்கணும். அந்த அடிப்படையில் வந்து நம்ம இயங்கும் பொழுது தான் நம் புகைப்படங்கள் தவறாக உபயோகித்தாலோ அல்லது நம்மை குறித்து தவறான தகவல்களை வெளியிட்டாலோ, உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா படுகொலை செய்யப்பட்ட தகவலை வந்து நான் செப்டம்பரில் சொல்லும் பொழுது இது தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலும் எனது புகைப்படங்கள் உபயோகப்பட்டிருக்கு. என்னுடைய புகைப்படத்தை உபயோகித்து அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இப்பெண் வந்து அவதூறு பரப்புகிறார், பொய்ப்பரப்பு பேசி தமிழ்நாட்டு மக்களை பதட்டத்துக்கு உட்படுத்துகிறார் அப்படின்ற ஒரு வார்த்தை. இதுதான் வந்து மோசமான இதுக்கு வந்து விளைவுகளை சந்திச்சேன். இப்போ இந்த காரணத்துக்காக நான் வந்து இன்னும் வேற சில சட்ட ரீதியாக சில முன்னெடுப்புகள் எடுத்துட்டு இருக்கோம். ஆனா கூடிய விரைவில் இன்னும் தெளிவான சில விஷயங்களோட நான் உங்களோட பகிர்ந்துப்பேன். சுவாதியின் படுகொலை, ராம்குமாரின் படுகொலை, ஜெயலலிதாவின் படுகொலை இந்தியாவுக்கு வெளியே பேசப்பட வேண்டும்னு நான் நினைக்கிறேன். அது வந்து விரைவில் பேசப்படுறதுக்கான வாய்ப்புகள் சூழல்கள் உருவாகும். இந்துத்துவ பயங்கரவாதத்தை குறித்து புத்தகங்கள் பல மொழியில் வெளியிடப்படும். அதில் சுவாதீன் சம்பவங்கள், ராம்குமார் படுகொலை, தமிழக அரசு காவல்துறை, இந்திய அரசு ஒடுக்குமுறை, ஜெயலலிதாவின் மிக மர்மமான முறையில் அவர் மீது நடத்தப்பட்ட உளவியல் ரீதியான உடல் ரீதியான தாக்குதல்கள் எல்லாம் வந்து அதில் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. கூடிய விரைவில் பல மொழிகளில் அந்த நூல்கள் வெளிவரும். ஆனால் நிறைய பொறுப்புகள் இருக்கு. சட்ட ரீதியாக நான் இன்னும் செயல்பட வேண்டிய வேலைகள் அதிகமாக இருக்கு. அதனால் காலதாமதமாகுது. ஆனால் நான் கூடிய விரைவில் இது இன்னும் வந்து வெளியே எடுத்துட்டு வர முயற்சி பண்ணுவேன். அதனால இந்த தகவலை வந்து இப்போதைக்கு உங்களோட பகிர்ந்துக்க தோணுச்சு. ஏன்னாக்கா நான் சுவாதியின் படுகொலை தொடர்பாகவும் ராம்குமார் படுகொலை தொடர்பாகவும் ஜெயலலிதா படுகொலை தொடர்பான தகவல்களை ஃபேஸ்புக்கில் பதிவு செய்யும் பொழுது பலர் வந்து பரபரப்புக்காக பேசுறேன்னு சொல்லி பேசினாங்க. அது ஒரு பொருட்டல்ல, புறக்கணிச்சிடலாம். ஆனா அவங்க என்னுடைய செயல்பாடு என்ன, நான் என்னுடைய அமைப்பு ரீதியான நான் என்ன நடவடிக்கைகள் எடுக்கிறேன், நான் பிரான்ஸ்ல எப்படி இயங்கிட்டு இருக்கேன் அப்படின்ற அடிப்படை தகவல்கள் அவங்களுக்குலாம் தெரியாது. அதனால வந்து அப்படி பேசலாம், அது நம்ம புறக்கணிச்சிடலாம். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு சலிப்பு தன்மையில இருக்காங்க. நான் இந்த அரசுக்கு எதிராக நம்மால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு சோர்வு நிலையில் இருக்காங்க. இந்த சோர்வு மனநிலை குறிப்பாக இந்திய தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வரவே கூடாது. தொடர்ந்து தமிழக அரசின் நடவடிக்கைகளை விமர்சிப்பதன் மூலம் தமிழக அரசுடைய ஜெயலலிதா படுகொலை தொடர்பாக எந்த விசாரணையும் எடுக்காமல் தொடர்ந்து அமைதி காப்பது, மோடி அரசுக்கு ஆதரவாக செயல்படுவது எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கும் பொழுதுதான் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கும் வந்து அது ஒரு அச்சுறுத்தலாகவும் இருக்க முடியும். எந்த தனிநபரையும் நம்ம அச்சுறுத்தல் மீது அடிப்பணிய வைத்து விடலாம் என்று நினைக்கிற இந்த கட்டமைப்பை வந்து நம்ம உடைக்கணும்னா இளைஞர்கள் எல்லாரும் நம்ம ஒன்றிணைஞ்சு இந்த தமிழக அரசுக்கு எதிராகவும் காவல்துறை நட்டுரைக்கு எதிராகவும் நாம் தொடர்ந்து ஒரு போர்க்குரலாக வந்து மாற வேண்டும் நினைக்கிறேன். அதனால் நாம் கூடிய விரைவில் அனைத்து ஆவணங்களோடு மீண்டும் உங்களோடு சந்திக்கிறேன்.